ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025-26க்கான வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இந்த எஜுகேஷன் சைக்காலஜி உங்களுக்கு அமையும். புதிய சிலபஸின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எஜுகேஷன் சைக்காலஜியில் வந்து 10 யூனிட் இருக்கும். ஏற்கனவே வந்து 8 யூனிட் இருந்தது. அதனால் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் எதில் வந்துச்சு அப்படின்னாக்கா சைக்காலஜியில் வந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா 10 யூனிட் இருக்குது. இந்த 10 யூனிட்டில் வந்து கரெக்டாக அவங்க வந்து ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் 3 மார்க் கேட்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். 4, 5, 6 இது மட்டும்தான் சைக்காலஜி. மற்ற 7 யூனிட் வந்து உங்களுக்கு எஜுகேஷன்ஸ். அப்போ அதிகமாக எஜுகேஷன்ஸ் அந்த யூனிட்லேருந்து உங்களுக்கு அதிகமான வினாக்கள் வருவதற்கான வாய்ப்பு. சரி, வாங்க கொஷின்ஸ்க்கு போகலாம். ஏற்கனவே பார்ட் 1ல் 1லேருந்து 30 கொஷின் பார்த்துருந்தோம். இது வந்து பார்ட் 2 31லேருந்து 60 கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். சர்வசிக்ஷா அபியான் எஸ்எஸ்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் 1986, பி 1995, சி 2001, டி 2005. இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் 2001. 32 சர்ஜன்ட் அறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஏ 1935, 1944, 1950, 1968. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் 1944. 33 1948-49 இந்திய கல்விக்குழுவின் தலைவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஏ டாக்டர் ராதாகிருஷ்ணன், பி டாக்டர் கோத்தாரி, சி மௌலானா அப்துல் கலாம் ஆசாத், டி ராஜீவ்காந்தி. இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் டாக்டர் ராதாகிருஷ்ணன். 35 NEP 2020 கீழ் உயர்கல்வி எத்தனை ஆண்டுகள்? ஆப்ஷன்ஸ் ஏ 2, பி 3, சி 4, டி 5. இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் 4. 36 மகிளா சமீக்ஷா திட்டம் எந்த கொள்கையுடன் தொடர்புடையது? ஆப்ஷன்ஸ் ஏ NEP 1986, பி NEP 2020, சி RDE 2009, டி SSA 2001. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ஏ NEP 1986. 37 இந்தியாவில் போருக்கு பின் கல்வி மேம்பாடு என்ற அறிக்கை எது? ஆப்ஷன்ஸ் ஏ சர்ஜன் திட்டம் 1944, பி ராதாகிருஷ்ணன் குழு 1948, சி கோத்தாரி குழு 1964, டி NEP 1986. இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் சர்ஜன் திட்டம் 1944. 38 நவோதயா வித்யாலயங்கள் எந்த கொள்கையின் கீழ் தொடங்கப்பட்டன? ஆப்ஷன்ஸ் ஏ NEP 1986, NEP 2020, RDA 2009, SSA 2001. இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் NEP 1986. 39 NPE 1986 கல்வி கட்டமைப்பு எது? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 5+3+3+4, பி 10+2+3, சி 8+4+4, டி 12+3. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் 10+2+3. 40 டயட் என்பதன் விரிவாக்கம். 4 ஆப்ஷன் பாருங்கள். இதில் வந்து மிக கரெக்டான ஆப்ஷன் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏ ஆப்ஷன் இதுக்கு மிக சரியான ஆன்சர். அதாவது டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன்ஸ் அண்டு ட்ரைனிங். 41 UEE என்பதன் விரிவாக்கம் என்ன? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். யூனிவர்சல் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், டி யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம், சி யூனிஃபைடு எஜுகேஷன் சிஸ்டம், டி அர்பன் எஜுகேஷன் என்சான்மெண்ட். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் யூனிவர்சல் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். 42 உட்ஸ் கொள்கையின்படி 1857 எத்தனை பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டன? ஆப்ஷன்ஸ் ஏ பாருங்கள். 1, பி 2, சி 3, டி 4. இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் 3. 43 2011 இந்தியாவின் மொத்த எழுத்தறிவு விகிதம் எவ்வளவு? ஆப்ஷன்ஸ் ஏ 74.04%, பி 65.38%, சி 80.33%, டி 86.81%. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் 74.04. 44 2011 தமிழ்நாட்டில் பெண்களின் எழுத்தறிவு விகிதம் எவ்வளவு? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 73.86%, பி 86.81%, சி 80.33%, டி 65.46%. இதுக்கான கரெக்டான ஆன்சர் 73.86. ஏ ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். 45 வயது வந்தோர் கல்வியின் முக்கிய இலக்கு வயது எது? ஆப்ஷன்ஸ் ஏ 6 to 14, பி 15 to 35, சி 40 to 60, டி 60+. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் 15 to 35. 46 நாடு முழுவதும் எழுத்தறிவு இயக்கம் NLM எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஏ 1979, பி 1978, சி 2002, டி 2009. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் 1978. 47 ஒவ்வொருவரும் ஒருவருக்கு கற்பிக்க வேண்டும் எனும் கோட்பாடு யாருடையது? ஆப்ஷன்ஸ் ஏ ராஜாஜி, பி சையத் ஹுசைன், சி அப்துல் கலாம் ஆசாத், டி டாக்டர் லாபாக்.
இதற்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் டாக்டர் லாபாக். 48 தற்போதைய வயது வந்தோர் கல்வி திட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் பாருங்க. சிஏபிஇ, பி என்எல்எம், சி என்எஃப்இ, டி எஸ்எஸ்ஏ. இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் சிஏபிஇ. 49 சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் யார்? ஆப்ஷன்ஸ் ஏ ராஜாஜி, பி இந்திரா காந்தி, சி நேரு, டி அப்துல் கலாம் ஆசாத். இதற்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் அப்துல் கலாம் ஆசாத். 50 இந்திய அரசியலமைப்பின் எந்த திருத்தம் 6 to 14 வயது குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை உறுதி செய்கிறது? ஆப்ஷன்ஸ் ஏ 42வது திருத்தம், பி 86வது திருத்தம், சி 73வது திருத்தம், டி 91வது திருத்தம். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் 86வது திருத்தம். 51 முறைசாரா கல்வி என்எஃப்இ எப்போது முதலாக தொடங்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஏ 1975 to 76, பி 1979 to 80, சி 85 to 86, டி 90 to 91. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் 1979 to 80. 52 அடல்ட் லிட்ரஸி என்பதற்கான மாற்று பெயர் எது? ஆப்ஷன்ஸ் ஏ சமூக கல்வி, பி தொழிற்கல்வி, சி தொலைதூர கல்வி, டி உயர்கல்வி. இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் சமூக கல்வி. 53 அறிவுப்புடை பெயர்ச்சியை தடுக்க இந்தியா எந்த திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது? ஆப்ஷன்ஸ் ஏ டிஜிட்டல் இந்தியா, ஸ்மார்ட் சிட்டி, பி ஸ்டார்ட் அப் இந்தியா, மேக் இன் இந்தியா, சி ஜுட் பாரத் அதாவது பேட்டி பச்சோ பேட்டி பதோ, டி ஆயுஷ்மான் பாரத். இதற்கான கரெக்டான ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் ஸ்டார்ட் அப் இந்தியா, மேக் இன் இந்தியா. 54 குறைநிறை வேலைவாய்ப்பு என்றால் என்ன? ஆப்ஷன்ஸ் ஏ தகுதிக்கு கீழே உள்ள வேலையை செய்தல், பி வேலை இல்லாமை, சி குறைந்த ஊதியம் பெறுதல், டி பகுதி நேர வேலை செய்தல். இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் தகுதிக்கு கீழே உள்ள வேலையை செய்தல். 55 கோத்வரி கமிஷன் 1964 to 66 எதை கல்வியின் ஒரு பகுதியாக பரிந்துரைத்தது? ஆப்ஷன்ஸ் ஏ கணினி கல்வி, பி இசை மற்றும் கலைகள், சி விளையாட்டுகள், டி வேலை அனுபவம். இதற்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் வேலை அனுபவம். 56 SUPW சோஷியலி யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் ஒர்க் யார் அறிமுகப்படுத்தினார்? ஆப்ஷன்ஸ் ஏ ஜவஹர்லால் நேரு, பி மகாத்மா காந்தி, சி ஈசர்பாய் பட்டேல், டி டாக்டர் ராதாகிருஷ்ணன். இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் ஈசர்பாய் பட்டேல். 57 நவோதயா வித்தியாலயங்கள் எந்த திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டன? ஆப்ஷன்ஸ் ஏ சாரத் திட்டம், டி ராஜீவ்காந்தி திட்டம், சி மத்திய பள்ளி திட்டம், டி தேசிய கல்வி திட்டம். இதற்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் தேசிய கல்வி திட்டம். 58 நவோதயா வித்தியாலயங்களின் நிர்வாக அமைப்பின் தலைமையகம் எங்கு உள்ளது? ஆப்ஷன்ஸ் ஏ சென்னை, பி புதுடில்லி, சி மும்பை, டி கொல்கத்தா. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் புதுடில்லி. 59 இவான் பாவ்லோவ் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆப்ஷன்ஸ் ஏ ரஷ்யா, பி அமெரிக்கா, சி ஜெர்மனி, டி பிரான்ஸ். இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் ரஷ்யா. 60 பாவ்லோவ் எதற்காக மிகவும் பிரபலமானவர்? ஆப்ஷன்ஸ் ஏ ஆழ்ந்த உள பகுப்பாய்வு, டி அறிவார்ந்த வளர்ச்சி கோட்பாடு, சி கிளாசிக் கண்டிஷனிங், டி சமூக கற்றல் கோட்பாடு. இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் கிளாசிக்கல் கண்டிஷனிங். சரி நண்பர்களே, நம்முடைய எஜுகேஷன் சேனல் மூலியமாக தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு, எஜுகேஷன் சைக்காலஜி, ஜிகே ஆகியவற்றிற்கு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். விருப்பமுள்ள ஆசிரியர்கள் சேர்ந்து உங்களுடைய கனவான அரசு ஆசிரியரை பெறுவதற்கு வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி.